ஹாய் ஹலோ மீ இது உங்கள் ஃபிக்ஷனில் இருந்தால் அவங்க மேவானில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதே நம்ம ஜெமினாவோட ஒரு ஒன் ஷாட் தான். ஆக்சுவலி நம்ம ஒன் ஷாட் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சில்ல. ஸோ இன்றைக்கி நான் ஒரு ஒன் ஷாட்டோடு வந்திருக்கேன். ஹோப் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கேட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு நான் இந்த எஃப்எஃப்பை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒன் ஷாட் கேட்டிருந்த எல்லாருக்கிட்டேயுமே நான் சாரி சொல்லிக்கிறேன். அண்ட் இன்னொரு ரெக்வஸ்ட் என்னென்னா, யாரெல்லாம் ஒன் ஷாட் கேட்டிருந்தீங்க, என்ன மாதிரி கேட்டிருந்தீங்க அப்படின்றத தயவு செஞ்சு இந்த எஃப்எஃப்க்கு கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் கொஞ்சம் நாளைக்கு எஃப்எஃப் எல்லாம் டச் பண்ணாமல் இருந்ததுனால ஒன் ஷாட்ஸை வந்து யார் யாருக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணுன்றதே சுத்தமாக மறந்துட்டேன். ஸோ சாரி. சரியா? நீங்கள் யாரெல்லாம் கேட்டிருந்தீங்களோ, எப்படி கேட்டிருந்தீங்களோ அதை கொஞ்சம் எனக்காக கோவப்படாமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நான் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் இந்த எஃப்எஃப் கேட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்றதையும், உங்களுக்கு எப்படி இந்த ஸ்டோரி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஓகே, வயதான நீங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப செல்லமான ஒரே புள்ள. அண்ட் நீங்கள் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பெரிய பாப்புலரான கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க. உங்களோட ட்ரீம் அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற கம்பெனியோட மெயின் பிரான்ச்சு அப்ராடில் இருக்குது. ஸோ அந்த பிரான்ச்சில் போயிட்டு ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பெரிய 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 ஆசையே. அந்த கம்பெனியோடைய சிஇஓ அப்படின்னு பார்த்தா அது உங்களுடைய அப்பாவோடைய ஃப்ரெண்டு தான். ஸோ அப்பா வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த அப்ராட் பிரான்ச்சுக்கு போக முடியும். ஆனால் அப்பாவோடைய ஆசை என்னென்னா, நீங்கள் உங்கள் முழு முயற்சியை போட்டு அந்த பிரான்ச்சுக்கு வந்து போகணும், உங்கள் ஆசையை நீங்களே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். பட் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. அதுக்காக உங்கள் அப்பா கிட்டே நிறைய தடவை வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பீங்க, தயவு செஞ்சு நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்கள் அப்பா அதுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லவே கிடையாது. ஸ்ட்ரிக்டாக வந்து நோ சொல்லிடுறாரு. ஸோ நீங்களே உங்கள் எஃபோர்ட் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்காக இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறீங்க. உங்கள் கேரக்டர் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எல்லாருக்கூடையுமே ரொம்ப ஜாலியாக தென் ஈஸியாகவே வந்து மிங்கிள் ஆகக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரோவெர்ட் கேர்ள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு பொண்ணு தான். நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடமே கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல வைபாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் தென் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேயுமே எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும், பிடிக்காதவங்க அப்படின்னு யாருமே கிடையாது. அண்ட் தென் நீங்கள் வந்து அந்த அப்ராட் பிரான்ச்சுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறது உங்களுடைய ஹோல் ஆஃபீஸ்க்குமே வந்து தெரியும். அவங்களுமே உங்களுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான். இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சண்டே மார்னிங் உங்கள் வீட்டு கிச்சனில் பாத்திரம்லாம் டமால் துமில்னு கீழே விழுந்த செம்ம சவுண்டு. ஸோ உங்கள் வீட்டோட ஹாலில் அப்பாவும் அம்மாவும் உட்காந்துட்டு காதலெல்லாம் இறுக்கமாக மூடிட்டு கண்ணையும் மூடிட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பிகாஸ் உங்கள் வேலை தான். நீங்கள் கிச்சனில் உட்காந்துட்டு பாத்திரம் எல்லாத்தையும் போட்டு டமால் டுமில்னு உடச்சிட்டு இருக்கிறீங்க, செம்ம டென்ஷனில். ஸோ அவங்கக்கிட்டேருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை அப்படின்னதும் ரொம்ப கோவம் ஆகிட்டு அப்படியே வேகமாக ஹாலுக்கு நடந்து வந்துட்டு அப்படியே நின்று அவங்க 2 பேரையும் முறைச்சிட்டு இருக்கிறீங்க. அவங்க 2 பேரும் என்னடா சைலண்ட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறாவ அப்படின்ற மாதிரி பொறுமையாக இப்போ தான் கண்ணை திறக்கிறாங்க. முன்னாடி பத்ரகாளி மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கிறீங்க. அவங்க அப்படியே கல் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் கேட்டேனா உங்ககிட்ட வந்து, நான் கேட்டேனா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, இப்போ எனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு நான் கேட்டேனா? எதுக்குப்பா உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம்? என் வேலையை பார்த்துட்டு நான் என் பாட்டுக்கு தானே இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது நான் பிரச்சனை தரேனா? நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் வெளியே போய் ஸ்டே பண்ணிக்கிறேன். அதை விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளோ தான் சொல்லிட்டேன். என்னோடய ட்ரீம், ஆம்பிஷன், என்னோடய இப்போதைக்கான ஃபோக்கஸ் என்னென்னு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். எனக்கு இப்போதைக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. அதுக்கு யார் ரீசனாக இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இங்கே பாருங்கப்பா, எனக்கு இப்போதைக்கு இந்த கல்யாணம் கர்மம் எதுவுமே வேண்டாம். என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க. இப்போதைக்கு என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே என் ட்ரீமில் மட்டும்தான் இருக்கும். சும்மா அவங்க பேசி கேட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு அவனுக்கு சமைச்சு கொடுக்குறதும் பாத்திரம் விளக்க கொடுக்குறதும் தான் எனக்கு வேலையா? அப்போது உங்கள் அப்பா கொஞ்சம் காம் டவுன் ஆகிட்டு, எங்கள் பாருமா வயன், நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்பா பார்த்துருக்கிற பையன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். கண்டிப்பாக உனக்கு அவனை பிடிக்கும். நான் சொல்கிறேன்ல, அவன் எல்லார் மாதிரியும்லாம் கிடையாது. அவனுமே ஒரு நல்ல ஜாபில் தான் இருக்கான். ஸோ உன்னோட ட்ரீம்க்கு அவன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவான். நீ வேணும்னா ஒரு தடவை அவனை போய் மீட் பண்ணி பாரு. அப்போது உனக்கு பிடிக்கலன்னா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ இது கேட்டதும் உங்களுக்கு இன்னும் அப்படியே கடுப்பாகுது. பா,
நான் கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டுருக்கேன், என்ன நீ மீட் பண்ணிடுவான்னு சொல்கிற அப்படின்ட்டு நீங்கள் கத்த ஆரம்பிக்கிறீங்க. மறுபடியும் உங்கள் அம்மா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் இருக்குமோ மூடிட்டு காதை பொத்துறாங்க, முன்னாடி நின்று கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் அப்பா, இங்கே பாரு வயன், உன் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த பையனை உனக்கு பிடிக்கும், நீ போய் மீட் பண்ணிவிட்டு வா, அதுக்கப்புறம் உனக்கு பிடிக்கலனா கண்டிப்பாக அப்பா ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் பெருமூச்சு விடுவோம்ல, அந்த மாதிரி கோவத்தில் விட்டுட்டு, இங்கே பாருங்கப்பா, நான் யாரையும் மீட் பண்ணுறதா இல்லை, நான் யாரையும் போய் பார்க்கவும் வேணாம், இப்போதைக்கு எனக்கு என் ஒர்க் மட்டும்தான் முக்கியம், அதில் மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன், வேறு எந்த தேவையில்லாத வேலையும் எனக்கு தேவையும் இல்லை. இங்கே பாருமா வயன், ரொம்பலாம் வேணாம், ஒரே ஒரு காஃபி டேட், அதுக்கப்புறமும் உனக்கு பிடிக்கலனா அப்பா கண்டிப்பாக உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், இவ்வளோ தூரம் அப்பா உனக்கு சொல்கிறேன்னா அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்மா, அப்புறம் அப்பாவுக்குமே அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக உனக்கும் பிடிக்கும், அதனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ நீ ரொம்ப கோவம் ஆகிட்டு, உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குன்னா போய் நீயே டேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் ஏற போகிறீங்க. ஸோ உங்கள் அப்பா அப்படியே ஒரு மாதிரி கூலாக எந்திரிச்சு நின்றுட்டு, எங்கள் பாரு வயன், நீ மட்டும் அந்த பையன் கூட டேட் போக ஒத்துக்கிட்டேன்னா உன்னுடைய அப்ராட் பிளான் பற்றி என் ஃப்ரெண்ட்கிட்ட நான் கண்டிப்பாக பேசுகிறேன் அப்படின்றாரு. இப்போ ஏறின நீங்கள் அப்படியே பாதியில் நின்றுட்டு அப்படியே நின்று யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு செம்மையாக கடுப்பாகுது, கரெக்டாக பாயிண்டில் நம்மளை லாக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. அப்புறமா உங்கள் அப்பா, எங்கே பாரு வயன், நான் உங்ககிட்ட பொய்யெல்லாம் சொல்லலை, உண்மையாகவே நீ இதுக்கு ஒத்துக்கிட்டேன்னா நான் கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்கிட்ட போய் பேசுகிறேன், ப்ராமிஸ் அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு, ஒன்றும் தேவையில்லை, என் ட்ரீம்க்காக நானே கஷ்டப்பட்டுக்கிறேன், இவ்வளோ நாள் உங்ககிட்ட வந்து கெஞ்சின போகலாம், உன் ட்ரீம்க்கு நீ ஏன் உன்னோட எஃபோர்ட்டை போடு, அப்போ தான் நீ ஃபுல்ஃபில்டாக ஹாப்பியாக இருப்பேன்னு அப்படி இப்படின்னு அளந்து விட்டுட்டு இப்போ மட்டும் கரெக்ட் டைமில் என்னை லாக் பண்ணுறதா நினைக்கிறியா, என்னை பிளாக்மெயில் பண்ணுறியா, உன்னுடைய சஜஷன் இன்னும் எனக்கு தேவையில்லை, நீ ஏன் அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் ரூமில் போய் உட்காந்துட்டீங்க. அப்போ உங்கள் அப்பா கீழே இருந்து, இங்கே பாரு வயன், நீ நல்லா யோசிச்சுக்கோ, நீயா கஷ்டப்பட்டு உன்னோட ட்ரீமை கம்ப்ளீட் பண்ணுறதெல்லாம் ஓகே தான், ஆனால் நீயா ட்ரை பண்ணி போகிறதுக்கு இன்னும் 7-8 வருஷம் ஆகும், ஆனால் அப்பா போய் சொன்னேன்னா கண்டிப்பாக நீ சீக்கிரமாகவே போயிடுவேன், எப்படின்னு யோசிச்சுக்கோ அப்படின்னு கீழேருந்தே உங்களுக்கு சத்தம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு நல்லா கேட்குது, அதுவும் கரெக்டு தான். ஸோ நீங்கள் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு ரூமில் அங்கே இங்கேயும் நடந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி நான் டார்ச்சர் பண்ணுறீங்க, என்னால் முடியல, எப்படியும் அப்பா சொல்கிற மாதிரி நான் எவ்வளோ தான் வாங்கின ஒர்க் பண்ணாலும் மினிமம் 7 இயர்ஸாவது ஆகும், ஆனால் அவரை போய் சொன்னால் மேக்ஸிமமே ஒரு 6 months தான், அதுக்குள்ளே நான் போயிடுவேன். ஆனால் இப்படி ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு என்னை டார்ச்சர் பண்ணுறாரே. சரி, இப்போ என்ன, நான் போய் அந்த காஃபி டேட்டை அட்டன் பண்ணணும் அவ்வளோதானே. சரி, நான் போய் அந்த பையனை மீட் பண்ணுறேன், ஒரு 5 minutes பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்டு அப்புறம் எழுந்து வந்துடுறேன், வீட்டுக்கு வந்துட்டு பிடிக்கலான்னு சொல்லிடுறேன், ஓகே டன், அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சது அப்படின்ட்டு நீங்களாம் உங்களுக்குலாம் ஒரு பிளானை போட்டுட்டு கீழே இறங்கி போய் உங்கள் அப்பா அம்மா 2 பேருக்கும் நடுவால் உட்காடுறீங்க. ஆக்சுவலி உங்கள் அப்பா உங்கள் அம்மா கிட்ட கண்டிப்பாக அவள் ஒத்துக்கிட்டு தான் வருவா, அவள் என் வழிக்கு வந்துடுவா பாரு அப்படின்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருந்துருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உட்காந்ததும் பேக் சைடில் 2 பேரும் சாஞ்சிக்கிட்டு, என்ன பார்த்தியா என் பொண்ணு, நான் சொன்னேன்ல எப்படி வந்துட்டா பார்த்தியா அப்படின்றாரு உங்கள் அப்பா. உங்கள் அம்மா இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு அவங்கள பார்த்துட்டு உட்காந்துட்ருக்குறாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் உங்கள் அப்பா பக்கமாக திரும்பி உட்காந்துட்டு, இங்கே பாரு, நான் சொன்ன மாதிரி நான் போய் டேட்டா அட்டன் பண்ணுறேன், ஓகே, ஆனால் நான் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு நீ சொன்ன, அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்றீங்க. அப்போ உங்கள் அப்பா, சேச்சா நான் ஏன் அப்படி சொல்ல போகிறேன், கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைகிறது எனக்கு பிடிச்ச விஷயம் தானே, நீ ஒரு தடவை போய் அவனை பாரு, உனக்கே பிடிச்சிரும், அப்புறம் நீ ஏன் நான் சொன்னாலும் வேணான்னு சொல்ல மாட்டேன், நிறுத்து, நான் போய் அவனை பார்க்கணும் அவ்வளோதானே, நான் பார்த்துட்டு வந்து அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பாவை பார்த்து ஒரு முறைப்பாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க.
தென் உங்கள் அப்பா சொன்ன மாதிரியே ஈவினிங் அந்த லொக்கேஷனுக்கும் கிளம்பி போகிறீங்க. அது ஒரு காஃபி ஷாப் தான். ஸோ டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. மேக்ஸிமம் எல்லா டேபிளுமே ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ உங்கள் அப்பா எந்த டேபிளில் இருக்காங்கன்றது முதற்கொண்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் அந்த டேபிளை வந்து அப்படியே தேடி கண்டுபிடிக்கிறீங்க. அதில் ஒரே ஒரு பையன் மட்டும் திரும்பி உட்காந்துட்ருக்குறான். அவனோட பேக் போஸ்ட் தான் பார்க்குறீங்க. என் வாழ்க்கையில் மட்டும் ப்ராப்ளம் டிசைனாக வருது. இன்றைக்கி இவன் ரூபத்தில் வந்து உட்காந்துருக்கு. கடவுளே, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது. ஆனால் ஏன் மூலமாக இந்த டேட்டில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவன் ஏதாவது என்னை இரிட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணால் கூட நான் வாய் விட்டுறவே கூடாது. முக்கியமாக நான் எதுவும் திட்டிடக்கூடாது. தயவு செஞ்சு என்னை எப்படியாவது காம்டவுனாக பார்த்துக்கோங்க. அவன் மேலே ஏதாவது மிஸ்டேக் பண்ணுற மாதிரி எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுங்க. அப்போ தான் வீட்டில் போய் அவனை பிடிக்கலன்னு நான் சொல்ல முடியும். சரியா? அப்படின்னு காட் கிட்ட ஒரு மீட்டிங்கை போட்டுட்டு அப்படியே வந்து நடந்து பொறுமையாக அந்த டேபிள் கிட்ட போகிறீங்க. ஸோ அந்த பையன் திரும்பி உட்காந்துட்ருக்கான் இல்லையா? ஸோ அவன் ஃபேஸை நீங்கள் இன்னுமே பார்க்கவே இல்லை. ஃப்ரண்ட்டில் இருக்கிற சேர் முன்னாடி போய் நின்றுட்டு அப்படியே வந்து ஒரு பெரிய ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு ஹாய் அப்படின்னுட்டு அப்போ தான் அவனுடைய முகத்தையே நீங்கள் பார்க்குறீங்க. செம்ம ஷாக்கு. அந்த பையன் உங்களை பார்த்து நல்லா சிரிச்சிட்டு ஹாய் உட்காரு அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உள்ளே இருந்து அவ்வளோ கோவம் வருது. பிகாஸ் அது யார் அப்படின்னா ஜிமெண்டா. அவன் உங்களுடைய காலேஜ் டைமில் உங்களை விட ஒரு வயசு பெரியவன், அதாவது சீனியர் ஸ்டூடெண்ட். பட் அவனுக்கும் உங்களுக்கும் ஆகவே ஆகாது. காலேஜ்க்கே தெரியும் நீங்கள் பயங்கரமான டாம் அண்ட் ஜெர்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உங்களை டீஸ் பண்ணுவான். எக்ஸ்ட்ரீம் லெவலில் உங்களை அவ்வளோ இரிட்டேட் பண்ணுவான். ஸோ அவனை தான் இன்றைக்கி உங்கள் அப்பா பார்த்துட்டு வந்து நல்ல பையமாக பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சுருக்காரு. ஸோ அவனை பார்த்ததுமே உங்களுக்கு நீயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவன் ஒரு மாதிரி கூலாக சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கிறான். அப்புறம் ஏன் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எப்படி இருக்க அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி நக்கலாக கேட்குறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் ஃப்ரெண்டில் தள்ளி வந்து உட்காந்துட்டு எங்கே பாருவையன், என்ன நடந்தாலும் சரி கோவம் மட்டும் பற்றாத, இந்த டேட்டை கெடுத்து மட்டும் விட்டுறாத, காம் டவுனாரு அப்படின்னு நீங்களே மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஓ, உனக்கு இப்படியெல்லாம் கேட்க தெரியுமா பாரா அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாகிறீங்க. நானா உன்கிட்ட அடிக்கடி சொல்வேன்ல வயன், எப்படியா இருந்தாலும் நீ என்னை தேடி வருவேன்னு. ஆனால் நீ தான் என்கிட்ட கேட்கவே மாட்டேன். இப்போ பார்த்தியா எப்படி அமைஞ்சிருச்சுன்னு அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாகிறீங்க. வயன் காம் டவுன், கோவப்படாத, அமைதியாக மட்டும் இரு அப்படின்னுட்டு உள்ளுக்குள்ளே நீங்களே சொல்லிக்கிட்டு எங்கள் பாரு ஜெமன், எங்கள் அப்பா சொன்னாருன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை நான் பார்க்க வந்திருக்கேன். அண்ட் நீ தான் நான் டேட் பண்ண போகிற பையன்னு எனக்கு இங்கே வர்ற வரைக்கும் தெரியாது. ஸோ நீனு தெரிஞ்சு நான் வந்துட்டேன்னு மட்டும் நினைக்காத அப்படின்றீங்க. இப்போ அவன் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு ஓ, அப்போது நான் தெரிஞ்சிருந்தா வந்திருக்க மாட்டேன் இல்லை அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கடுப்பாயிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஓகே, இந்த டேட்டிங் ஒழுங்காக நடக்கணும்னு உங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, நீ எப்படி அப்படின்னு கேட்குறான். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சல் ஆகிட்டு இதுக்கு மேலே தாங்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து பேக் எடுத்துகிட்டு எழுந்துக்கிட்டு ஒரு ஸ்டெப் நடக்கிறீங்க. ஹே வயன், இந்த டேட் மட்டும் ஒழுங்காக நடக்கலைன்னா உங்கள் அப்பா உனக்கு ஏதோ ஃபேவர் பண்ணுறதா சொல்லியிருக்காராமே, அது கேன்சல் ஆகிடும்னு கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் மறுபடியும் ஸ்டாப் ஆகிட்டு ஷோ கொட்டு பேசுகிறானே, என்னை பெத்த தகப்பனே, இது எல்லாமே சொல்லி வச்சுருக்க, இரு வீட்டுக்கு வந்து எலும்பை என்னலைன்னா நான் வயன் இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே உங்கள் அப்பாவுக்கு 4 திட்டு திட்டிட்டு எங்கே பாரு ஜெமன், எனக்கு ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன், பாய் அப்படின்னுட்டு நீங்கள் நடக்க போக, ஆனால் மாங்கன்னு நீ ஒர்க் பண்ணாலும் 7-8 வருஷம் கழித்து தான் அந்த பிரான்ச்சுக்கே போவேன். பாதி கிளவி ஆனதுக்கப்புறம் அங்கே போய் என்ன பண்ண போகிற வயன் அப்படிங்கிறான். இப்போ உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு மறுபடியும் வந்து அந்த சேரில் உட்காந்துட்டு
இப்போ உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னுட்டு ஒரு மாதிரி கேட்குறீங்க. அவன் லைட்டாக சிரிச்சுட்டு, எனக்கு ஒன்றும் வேணாம், உங்கள் அப்பா சொல்லி அனுப்பிச்சாரு, இதை டேட் மட்டும் ஒழுங்காக போகலன்னா நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஸோ நீ போய் சொன்னாலும் போய் சொல்லுவ, அதனால என்கிட்ட சொல்லி அமுச்சுட்ருக்காரு. நான் ஓகேன்னு சொன்னாதான் உனக்கு ஃபேவர் நடக்கும். இது என்ன புதுக்கதையாக இருக்குது? டொபார், உன்னை வந்து மீட் பண்ணிவிட்டு மட்டும்தான் வர சொன்னார். மற்றபடி ஓகே சொல்கிறதே சொல்லாததும் ஏன் இஷ்டம்தான். சும்மா தேவையில்லாமல் அளந்து விட்டுட்ருக்காத. ஓ அப்படியா, சரி, அப்போ வீட்டுக்கு போய் ஓகேன்னு சொல்லிடு. ஜிமன், என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. பக்கத்தில் இருக்கிற டேபிளில் ஒரு சிலர் அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறாங்க. அப்போ ஜிமன் கேஷுவலாக ஒரு மாதிரி உட்காந்துட்டு, வயன் பப்ளிக் பிளேஸில் எப்படி பிஹேவ் பண்ணணுன்னு உனக்கு சொல்லி தரணுமா என்ன வயன் குழந்த மாதிரி நடந்துகிட்ருக்குற அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே கட்டுப்பாயிட்டு அந்த டேபிளில் டங்குன்னு ஒரு குத்து குத்திட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்குறீங்க. தேவையில்லாமல் என்னை டென்ஷன் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜிமன் நீங்கள் டென்ஷனாக வரதை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறான். பிகாஸ் அவங்கள அவ்வளோ டீஸ் பண்ணுறது அவனுக்கு பிடிச்சிருக்குது. ஸோ அவன் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்குறான், நீங்கள் அப்படியே முறைச்சிக்கிட்டே உட்காந்துட்ருக்குறீங்க. இப்போ ஆர்டர் கேட்டு வராங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நான் காம் ஆகிட்டு அவங்கக்கிட்ட ஆர்டர் சொல்ல வாய் திறக்கிறீங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை உங்களுக்கு முன்னாடியே ஜிமன் 2 எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி ஆர்டர் சொல்லி அனுப்பி விட்டுறான். இப்போ நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவன் அப்படியே ஐப்ரோஸை விங் பண்ணி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் அப்படி திரும்பி உட்காந்துக்கிறீங்க. இப்போ ஜிமன் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு அவங்களவே பார்த்துட்ருக்குறான். அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே லைட்டாக அவனை பார்த்து திரும்பிட்டு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை, அறிவு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஃபேமஸான கம்பெனிலலாம் ஒர்க்கு கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், உனக்கு எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறான். இப்போ உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப எரிச்சல் ஆகுது. அப்படியே ஒரு காது மூக்குலேருந்து மட்டும்தான் புகை வரல, அப்படியே சூடாகி போய் உட்காந்துட்ருக்குறீங்க. இப்போ ஜெமனுக்கு செம்ம சிரிப்பு வருது உங்களை பார்த்து. அவன் நல்லா ஒரு மாதிரி சிரிப்பை ஹைட் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு, இங்கே பாரு ஜெமன், இதோடு நிறுத்திக்கோ, இதுக்கு மேலே என்னை கோவப்படுத்தினேன்னு வையேன், பப்ளிக் பிளேஸ்ன்னு கூட பார்க்க மாட்டேன், பலார்னு அரைஞ்சிருவேன் அப்படின்றீங்க. அப்போ ஜிமன் அப்படியே அவனோட 2 கையும் அவனோட பேக் ஹெட்டில் வச்சுட்டு ஒரு மாதிரி சேரில் சாஞ்சு உட்காந்துட்டு, ஓ அடிக்கலாம் தெரியுமா உனக்கு? அது சரி, நீ தான் காலேஜ் ரவுடியாச்சே, அச்சாலும் அடிப்ப, எனக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலுத்துட்டு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்லிவிட்டு உட்காந்துட்ருக்குறான். நீங்கள் அப்படியே அப்படிங்கிற மாதிரி திரும்பி உட்காந்துக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ண காஃபி வருது. 2 பேரும் அப்படியே வந்து உங்கள் பக்கத்தில் ஒரு கப்பை எடுத்து வச்சுக்கிறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் அவனும் ஆர்டர் பண்ணியிருக்கிறான். ஸோ அந்த கப்பையை நீங்கள் பார்த்துட்டு அவனையும் லைட்டாக பார்க்குறீங்க. அவன் அப்படியே அதை எடுத்து நார்மலி கேஷுவலாக சிப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ என்ன தான் அவங்கள கடுப்பேற்றினாலும் இந்த விஷயத்தில் அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அவனை அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அந்த காஃபி அப்படியே கையில் வந்து வச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஏய், காஃபி ஆர்டர் பண்ணது குடிக்கிறதுக்குடி, பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இல்லை, அந்த மேனஸ் கூட உனக்கு இல்லை, எடுத்து குடி அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் இன்னும் கடுப்பாகிறீங்க. என்ன விஷயம் எடுத்தாலும் அதில் வந்து உங்களை இரிட்டேட் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கப்பை கையில் வச்சுட்டு, எனக்கு தெரியும், உன் வேலையை பாரு அப்படின்றீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே சிப் பண்ணிகிட்ருக்கிறான். ஸோ நீங்களும் அதை எடுத்து குடிச்சிட்ருக்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த இடத்துலேருந்து எப்படா கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீ வேணும் தெரிஞ்சுன்னா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேனே அப்படின்னு இருக்குது. அந்தளவுக்கு அவங்கள பயங்கரமாக இரிட்டேட் பண்ணிகிட்ருக்கிறான். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு 2 பேருமே பேசவே இல்லை. உங்கள் பாட்டுக்கு காஃபி சிப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் பார்க்காத நேரம் ஜெமன் உங்களை பார்க்க, ஜெமன் பார்க்காத நேரம் நீங்கள் அவனை முறைக்கன்னு ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ காஃபி கடன்னு குடிச்சு முடிச்சுட்டு பில்லை நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அமௌண்ட்டையும் அதில் வச்சுட்டு அப்படியே வெட்டா போதும் சாமின்ற மாதிரி எழுந்து நீங்கள் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ ஒரு 2-3 ஸ்டெப் நகர்ந்து போனதுக்கப்புறம் ஜெமன் உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் கோவமாக நடந்து போயிட்டுருக்குறீங்க. ஸோ சிரிச்சுட்டு இந்த கப்பை அங்கே வச்சுட்டு, ஏ நில்லடி, எங்கடி போகிற அப்படின்ட்டு உங்கள் பின்னாடியே வரான். நீங்கள் அப்படியே திரும்பி கூட பார்க்காம போடா அப்படின்ற மாதிரி உங்கள் கையை மட்டும் இது பண்ணிவிட்டு அப்படியே அந்த கெஃபேவோட டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போகிறீங்க. வயன் நில்லு அப்படின்ட்டு உங்கள் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறான். நீங்கள் நிற்கிற மாதிரியே தெரியல, உங்கள் பாட்டுக்கு நடந்துட்டுருக்குறீங்க. ஏ வயன், இப்போ நிற்க போறியா இல்லையா? கூப்பிட்டுட்டே வரேன்ல, என்னடா உனக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை? எதுக்கு இப்போ பின்னாடியே வந்துட்டுருக்குற
அதான் காஃபி குடிச்சாச்சு, டேட்டிங் முடிஞ்சு போச்சுல்ல, அவ்வளோதான். வீட்டுக்கு கிளம்புற வழியை பாரு. எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். உனக்கெல்லாம் என்னால் நின்றுட்டு இருக்க முடியாது அப்படின்னுட்டு நீங்கள் அவன்கிட்ட கத்திக்கிட்டே முன்னாடி ரோடை இருக்கிறத வந்து பார்க்காம டக்குன்னு நீங்கள் பாட்டுக்கு இறங்கி நடந்து போக அவன் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு ஏ வயன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே டக்குன்னு வந்து அவங்கள அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே வேகமாக அவன் இழுத்த ஃபோர்ஸ்க்கு சுருண்டு அவனோட செஸ்ட்லேயே போய் மோதி நிற்கிறீங்க. லைக் உங்கள் ஃபேஸ் வந்து அவனோட செஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி உங்களை செஸ்ட்டோட சேர்த்து அழுத்தி பிடிச்சிட்ருக்கிறான். கரெக்டாக அவங்க 2 பேரையும் க்ராஸ் பண்ணி ஒரு ட்ரக்கு போகுது. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி படபடன்னு ஆகுது. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி படபடன்னு ஆகிடுது. பிகாஸ் அவன் மட்டும் இழுக்கலை அப்படின்னா இந்நேரத்துக்கு உங்களுக்கு என்ன வேணால் நடந்திருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு மாதிரி பதட்டத்தில் அப்படியே நின்றுட்டுருக்கிறீங்க. லைக் நீங்கள் அவனோட செஸ்ட்டில் வந்து சாஞ்சு நிற்கிறப்போ அவனோட ஹார்ட் பீட்டை உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கு மேலே அது பயங்கரமாக ரேஸ் ஆகி பயங்கர சவுண்ட்ஃபுல்லாக வந்து பீட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே பொறுமையாக அந்த ஹக்கை பிரேக் பண்ணுறீங்க. அவன் டக்குன்னு உங்களை பிடிச்ச ஒரு ஸ்டெப்க்கு தள்ளி விட்டுட்டு, ஏ லூஸு, அறிவில்லை உனக்கு, என்கிட்ட கத்தனா மட்டும் போதும், மொத்தம் ஆளாக வந்து நின்று என் பின்னாடி வரேன்னு சொல்லி கத்திட்டு இருந்த, இப்போ நான் மட்டும் வரலனா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக நிற்கிறீங்க. இப்போ மட்டும் அப்படியே அமைதியாக நிற்பியே அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே பொறுமையாக ஒரு மாதிரி அவனை நிமிர்ந்து பார்த்துட்டு, ஹே என்ன இப்போ என்ன கத்திட்டு இருக்க ரோட்டில் வச்சு, நீ மட்டும் என் பின்னாடி வராமல் இருந்திருந்தா நான் ஒழுங்காக தான் ரோடை பார்த்து போயிருந்துருப்பேன், உன்னால தான் எல்லாம். இப்போ மட்டும் வாய் கீழே பேசு, இன்னும் 4 வார்த்தை பேசினேன் அடித்து பல்ல கழட்டிடுவேன். அப்போ நீங்கள் சைலண்ட்டாக ஆகிடுறீங்க. ஏதாவது ஒன்று சொன்னால் மட்டும் தலையிலேருந்து கால் வரைக்கும் கோவம் வருதுல்ல, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். உன்னை நான் லூசுன்னு திட்டுறதுல தப்பே இல்லை அப்படிங்கிறான். இப்போ உங்களுக்கு நல்லா கோவம் வருது, ஆனால் பேச முடியாத சூழ்நிலை மாதிரி நீங்கள் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்குறீங்க. அப்படியே உங்களை பார்த்துட்டே இருந்தவன், வா நானே ட்ரா பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு வீட்டுக்கு போய்க்க தெரியும், நீ ஒன்றும் நான் ட்ரா பண்ண வேணாம், நீனே என் பாய் ஃப்ரெண்டா ட்ரா பண்ணுறதுக்கு. எங்கள் பார், ஓகே எனக்கு ஹெல்ப் பண்ண அதுக்காக தேங்க்ஸ், அதுக்காக எல்லாத்த விஷயத்தையும் அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு மட்டும் நினைக்காத, எனக்கு என் வேலையை பார்த்துக்க தெரியும், நீ போ சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஏய் சிமன், என்ன பண்ணிகிட்ருக்க நீ, எனக்கு போய்க்க தெரியும், நான் போய்ப்பேன், நீ விட்டு என்ன, இங்கே பாரு தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்க, அப்புறம் என்னை கை பிடிச்சி இழுக்கிறேன்னு சொல்லி கத்தி கலாட்டை பண்ணிவிடுவேன். அப்போ டக்குன்னு திரும்பிட்டு, முடிஞ்சா கத்தடி, ஆமாம் உன்னை நான் கை பிடிச்சி இழுக்கிறேன், அப்புறம் எனக்கு என்னென்ன தோணுதோ அதை இங்கேயே பண்ணுவேன், பரவாயில்லையா. அப்போ நீங்கள் அப்படியே அமைதியாகிடுறீங்க. ஒரு மாதிரி ஷாக்கில் அவன் மறுபடியும் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அவனோட கார் கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் நிற்குது. ஸோ கார்கிட்ட போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, போ வெளில போய் உட்காரு, நானே கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு போகிறேன். அப்போ உங்களால் எதுவுமே சொல்ல முடியல. ஒரு மாதிரி சைலண்ட்டாக நின்று யோசிச்சிட்டே இருக்கீங்க. திடீர்னு பக்கத்தில் குழந்தைங்க சத்தம். நீங்கள் அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறீங்க. ஒரு பார்க் ஏரியா. அங்கே குழந்தைங்கள்லாம் விளையாடி முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்த பார்த்ததும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுது. பிகாஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பார்க் ஏரியாஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ டக்குன்னு சிரிச்சுக்கிட்டே அதுக்குள்ளே ஓடிடுறீங்க. ஏ வயன் எங்கே போகிற அப்படின்னுட்டு அவன் கத்திட்டு அப்படியே ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்க, இப்போ டோரை வந்து லாக் பண்ணி விட்டுட்டு காரை வந்து லாக் பண்ணிவிட்டு தலையில் அடிச்சுட்டு உங்கள் பின்னாடியே ஓடி வரான். இப்போது ஆல்மோஸ்ட் குழந்தைங்க தென் பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்துட்டுருக்குறாங்க. நீங்கள் உள்ளே போகிறீங்க 2 பேரும். ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அங்கே சில ஊஞ்சல்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் காலியாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி செம்ம ஹாப்பி ஆகிட்டு குழந்த மாதிரி நீங்கள் மாறிட்டு அதில் உட்காந்து ஆடிட்டு இருக்கிறீங்க. இப்போ வேகமாக வந்தவன் அப்படியே உங்கள் பின்னாடி, அதாவது பேக் சைடில் வந்து ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நின்றுட்டுருக்குறான். ஹிப்பில் கை வச்சுட்டு, உன்னை வச்சு திருத்தவே முடியாதுடி அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் நீங்கள் காலேஜ் டேஸ்லேருந்தே இப்படித்தான். உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எக்ஸைட் ஆகிடுவீங்க. என்ன சிச்சுவேஷன் அப்படிலாம் பார்க்க மாட்டீங்க, உடனே அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவீங்க அந்த மாதிரி. ஸோ அதுவே ஜிமனுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்ககிட்ட. இப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே அங்கே நின்றுட்டுருக்கிறான். நீங்கள் நல்லா வந்து அதில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படியே ஒரு 1/2 hour போகுது. அவன் உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணலை. அங்கே இருக்கிற ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். லைக் ரசிக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்து ஆடிட்டு இருக்கிறீங்க. நீ கடைசி வரைக்கும் மாறவே இல்லை அப்படின்ற
மாதிரி யோசிச்சுட்டு அவங்கள ரொம்ப ரசிக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிவிட்டு அப்போ தான் தேடுறீங்க ஜிமன் நம்ம பின்னாடி வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆல்மோஸ்ட் பார்க்கில் யாருமே இல்லை, எல்லாருமே போயாச்சு. நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கிறீங்க. இப்போ தான் நீங்கள் சைடில் திரும்பி பார்க்கும்போது அவன் ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து உங்களை பார்த்துட்டு இருக்கிறத பார்க்குறீங்க. ஸோ இப்போ அவன் நம்மளை பற்றி என்ன நினச்சிருப்பான் அப்படின்னு நீங்கள் இப்போ தான் யோசிக்கிறீங்க. டக்குன்னு அந்த ஊஞ்சல் விட்டு குதிச்சுட்டு அப்படின்னு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக அவன் பக்கமாக நடந்து வரீங்க. ஸோ அவன் நடந்து வரவங்கள ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஹைட் பண்ண சிரிப்போடு வந்து பார்த்துட்டு இருக்கிறான். உனக்கு என்ன, நீ ஏன் இங்கே வெயிட் பண்ணுற? எனக்கு என் வீட்டுக்கு போய்க்க தெரியும், நான் போய்ப்பேன். அப்புறம் மேடம்க்கு இந்த நினப்பெல்லாம் வேறு இருக்குதா? இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன். இது என்ன உங்கள் அப்பா கட்டி வச்ச பார்க்கா? சொல்லுடி, இது என்ன உங்கள் அப்பா பார்க்கா? இல்லை. அப்புறம் என்ன, போ, எனக்கு எப்போ போகணுன்னு தெரியும், அப்போ போய்ப்பேன். அத்தானே, எனக்கு அது என் மேலே அக்கறை இருக்கிறதாவது. திமிரு உடம்பு ஃபுல்லாக திமிரு. பேசுகிறான் பாரு பேச்சு. நான் கூட ஏதோ எனக்காக வந்து உட்காந்துட்டான்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அங்கே வாக்கிங் ஏரியாலாம் இருக்கும்ல, சும்மா அதில் வந்து வாக் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பிளான்ட்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி அந்த வாக்கிங் ஏரியாவில் நடந்து போகிறது உங்களுக்கு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சின்ன ஸ்மைலோட அப்படியே சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நடந்துட்டுருக்குறீங்க. அங்கே இருக்கிற லைட்ஸு, தென் அந்த குட்டி குட்டி ஊஞ்சல் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஏன்னு தெரில, உங்களுக்கு பார்க்னாலே அவ்வளோ பிடிக்கும். ஸோ அப்படியே என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்குறீங்க. இந்த டைமில் கரெக்டாக அந்த பார்க்குக்குள்ளே ஒரு 4 பசங்க லைக் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அப்படி நடந்து உள்ளே வராங்க. நீங்கள் வந்து நடந்துட்டுருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. ஸோ அங்கே ஜிம்மன் உட்காந்துருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் நடந்துட்டுருக்குறீங்க இல்லையா, ஸோ அவங்கள மட்டும் தெரியுது. இப்போ அந்த பசங்க அப்படியே உங்ககிட்ட நேராக வராங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவங்கள கவனிக்காமல் நடந்து போயிட்டுருக்குறீங்க. தோ பாரா குழந்த அன்டைமில் வாக்கிங் போயிட்டுருக்குறது. என்னம்மா குழந்த, என்ன வீட்டுக்கு போகிறத மறந்து போச்சா? சரி, ஒன்றும் பயப்படாத, நாங்கள் கூட்டிகிட்டு போய் விடுறோம். என்னடா வாங்க ஒன்றா போகலாமா அப்படின்ட்டு அந்த பசங்க அப்படியே அவங்க பின்னாடி நடந்து வந்துட்டுருக்குறாங்க. ஒரு மாதிரி சிரித்து கேலி பண்ணிவிட்டு. உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக பயம் ஆகுது. இதெல்லாம் தூரமாக உட்காந்து ஜிம்மன் பார்த்துட்டு தான் இருக்கிறான். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறீங்க. இதோ பாரா குழந்த வேகமாக நடக்குது. இந்த பாருமா குழந்த, பயப்படாத, நாங்களே கூட்டிகிட்டு போய் விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேகமாக நடந்து வராங்க. நீங்கள் டக்குன்னு கொஞ்சம் டேர்ன் ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்பீடாக ஜிம்மன் பக்கத்தில் வந்து உட்காந்துடுறீங்க. இப்போ வந்த பசங்க ஜிம்மனை பார்த்ததும் ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகுறாங்க. தென் ஜிம்மன் அப்படியே கொஞ்சமாக நிமிர்ந்து ஒரு மாதிரி முறைக்க அந்த பசங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மூச்சை வாங்கிட்டு கொஞ்சம் நர்வஸாகி உட்காந்துட்ருக்குறீங்க. இப்போ சைடில் திரும்பி ஒரு மாதிரியாக கேஷுவலாக உட்காந்துட்டு, என்னடி இப்போ புரியுதா ஏன் கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொன்னேன்னு? என்னமோ லிபோன்னு கத்துனேன், எனக்கு போய்க்கு தெரியும் அப்படி இப்படின்னு. இப்போ போக வேண்டியதானே, ஏன் பக்கத்தில் வந்து உட்காந்த? நான் ஒன்றும் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்து உட்காரல, எனக்கு டயர்டாக இருந்துச்சு அதனால் வந்து உட்காந்தேன். என்னமோ உன்னை எதிர்பார்த்து வந்து உட்காந்த மாதிரி பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ இல்லைனாலும் நான் இந்த சிட்டிங் பெஞ்சில் வந்து உட்காந்துருப்பேன். எனக்கு நடக்க முடியல, அதனால வந்து உட்காந்தேன். நான் ஒன்றும் உன்னை ஹெல்ப் கேட்டு உட்கார சொல்லலை. உனக்கு வேணான்னா போ அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க. நீ எல்லாம் திருந்த மாட்டடி, திருந்தவே மாட்ட, பட்டா கூட திருந்த மாட்டேன். எப்படியோ போ, இறி போகிறவனுங்களை வர சொல்லிட்டு போகிறேன். ஹலோ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை தூக்க டக்குன்னு எழுந்துருச்சு. அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு, சரி ஒத்துக்கிறேன், பயந்து தான் வந்து உட்காந்தேன், போதுமா அப்படின்றீங்க. இப்போ அவன் சிரிச்சிட்டு, அப்படிவா வலிக்கு அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே முறைச்சிக்கிட்டே அப்படியே குனிஞ்சிக்கிறீங்க. ஸோ இப்போ 2 பேரும் ஒரு மாதிரி பொறுமையாக அந்த பார்க் ஏரியா விட்டு வெளியே நடந்து போயிட்டுருக்குறீங்க. ஸோ கொஞ்சம் தூரத்தில் கார் வந்து நின்றுட்டுருக்குது. எதுவுமே பேசாமல் அப்படியே காரில் போய் ஏறி உட்காந்துடுறீங்க. இப்போ ஜிம்மனும் கார் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து மூவ் ஆகி வந்துட்டுருக்குறான். ஆல்மோஸ்ட் ஒரு 8:30 மேலே ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி நைட் ஏரியா தான்.
இப்போ கொஞ்சம் தூரம் கடந்து போகும்போது நீங்கள் எதுவும் பேசல, அவனும் எதுவும் பேசல. ஒரு மாதிரி சைலண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் கரெக்டாக மழை வர ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி நல்லா சட சடன்னு மழை பெஞ்சிட்ருக்குது. அந்த மழையை பார்த்ததும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தை மறுபடியும் வெளியே வருது. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து விண்டோவை வந்து ஃபுல்லாக டவுன் பண்ணிவிட்டு அப்படியே கையெல்லாம் வெளியே விட்டு விளையாடிட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டே வரீங்க. ஸோ ஜெமனுக்கு உங்களை இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அவனுமே உங்களை ஒரு மாதிரி அழகாக ரசித்து பார்த்துட்டு இருக்கிறான். அப்போது கரெக்டாக நீங்கள் ஒரு மாதிரி வெளியே நல்லா எட்டி பார்த்துட்டு, "ஹே ஜெமன், வண்டியை நிறுத்த." "என்னாச்சுடி?" நிறுத்த சொல்கிறேன்ல, ஒரு நிமிஷம் நிறுத்து ப்ளீஸ்" அப்படின்னு கத்துறீங்க. சரி சரி குதிச்சிடாத, இரு நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரமாயிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். இப்போ டக்குன்னு நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய கோட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஓடுறீங்க. ஸோ நீங்கள் நனைஞ்சிட்டு ஓடுறீங்கன்னதும் டக்குன்னு அவனும் வந்து வெளியே வரான். என்னாச்சு இந்த லூஸுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டு அங்கே ஒரு வயசான பாட்டிமா ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பீடாகவும் நடக்க முடியாமல் அந்த மழையில் நனைஞ்சிட்டே போயிட்டுருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உங்களுடைய கோட்டை கழட்டி அப்படியே அவங்களோட ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி போட்டுட்டு அப்படியே அவங்கள ஓரமாக வந்து நடத்தி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப்பில் விடுறீங்க. ஸோ அவங்க ஒரு மாதிரி ஹாப்பியாக சிரிச்சுட்டு அவங்கள வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு, "ரொம்ப தேங்க்ஸ்மா" அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் ஒரு சின்ன ஸ்மைலோட ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்குறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் உங்களுடைய கோட்டை கழட்டி அவங்க மேலே போட்டுட்டு அப்படியே அவங்கள பொறுமையாக கூட்டிகிட்டு போனதுனால நீங்களுமே நனைஞ்சிட்டிங்க. இப்போ ஜெமன் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அங்கேருந்து ஓடி வரான் அவங்க பக்கத்தில். இப்போ நீங்கள் அண்டு ஜெமன் அந்த பாட்டிமா 3 பேர் தான் அந்த பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறீங்க. இப்போ ஜெமன் கிட்ட வந்துட்டு, "பாட்டிமா, நீங்கள் எங்கே போகணுன்னு சொல்லுங்கள், நான் வேணால் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன்" அப்படிங்கிறான். இப்போ அவங்க சிரிச்சுட்டு, "இல்லை தம்பி, இங்கே பக்கத்தில் தான் எனக்கு வீடு இருக்குது, நடந்தே போயிடுவேன், கார்லலாம் போக முடியாது, மழை விட்டதும் நானே போய்க்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெமனும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே நின்றுட்டுருக்குறான். இப்போ நீங்கள் அப்படியே ஜெமனை பார்க்குறீங்க. ஜெமன் அவங்கள பார்க்குறான். ஒரு மாதிரி ஒரு சின்ன ஐ கான்டாக்ட் போகுது. ஸோ மழையில் நல்லா நனைஞ்சிட்டிங்க, நீங்கள் ஒரு மாதிரி வெட்டாக இருக்கீங்க. ஜெமன் அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கிறான். நீங்கள் டக்குன்னு ஒரு மாதிரி அந்த ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணிவிட்டு மழையை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக நர்வஸ் ஆகுது. ஸோ ஜெமன் அப்படியே அவனோட கோட்டை கழட்டிட்டு அவங்க மேலே அப்படியே போத்தி விட்டுட்டு, "சரி, மழை குறைஞ்சிருச்சு, நம்ம கிளம்பலாம், உங்கள் வீட்டில் தேட போகிறாங்க" அப்படிங்கிறான். இப்போது அந்த பாட்டிமா கிட்ட நீங்கள் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே காருக்கு வரீங்க. அவனோட கோட்டை நீங்கள் தான் போத்திருக்கிறீங்க. அவ்வளோ நேரம் நீங்கள் 2 பேரும் அவ்வளோ அடிச்சுக்கிட்டு கிடந்திருப்பீங்க. இப்போ ஒரு மாதிரி அந்த ட்ரைவ் சைலண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட வந்துட்டு அவங்கள திரும்பி பார்க்குறான். நீங்கள் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, "என்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ், நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பேக்கை எடுத்துகிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வேறு எதுவுமே சொல்ல கிடையாது, குடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடிடுறீங்க. ஸோ போகிறவங்களையே பார்த்து லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். தென் வீட்டுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆனதுமே உங்கள் அம்மாவும் அப்பாவும் உங்களை பார்க்குறாங்க. அவனோட கோட்டை நீங்கள் மேலே போட்டிருக்கிறீங்க, நீங்கள் போட்டிருந்த கோட்டை காணோம். ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க வேறு என்னென்னமோ யோசிச்சுட்டு, சரி ஓகே பொண்ணுக்கு பிடிச்சிருச்சு, ஓகே தான் அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இப்போ நீங்கள் எதுவுமே சொல்ல கிடையாது, அப்படியே நேராக உங்கள் ரூம்குள்ளே போயிடுறீங்க. சரி ஓகே நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு அவங்களும் விட்டுடுறாங்க. இப்போ ரூமில் போயிட்டு அவனோட கோட்டை எடுத்து அப்படியே மடியில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் பெட்டில் உட்காந்து அதையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. நான் நினச்ச அளவுக்கு நீ கெட்டவனா இல்லை, ஏதோ கொஞ்சம் நல்லவனாக தான் இருக்க, ஆனால் அதுக்காகலாம் உனக்கு ஓகே சொல்ல முடியாது. எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கிற, எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்னை டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க? என்னால் உன்னெல்லாம் லைஃப் லாங் வச்சுட்டு குப்பை கொட்ட முடியாது. எனக்குன்னு சில ட்ரீம்ஸ்லாம் இருக்குது. என்னோடய லைஃப் பார்ட்னர் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு. ஆனால் அதில் ஒன்று கூட உன்கிட்ட இல்லவே இல்லை. என்னை எப்போ பார்த்தாலும் இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க. உன்னெல்லாம் என்னெல்லாம் கல்யாணம் பண்ணிவிட்டு லைஃப் லாங் உன் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் ஒரு ஆமாம், நான் எதுக்கு உனக்கு ஓகே சொல்கிறத பற்றி யோசிக்கணும்? ஜஸ்ட்டு இது ஒரு டேட், அவ்வளோதான். அது முடிஞ்சு போச்சு, நான் வந்துட்டேன். இங்கே பாரு, தேவையில்லாமல் எனக்குள்ளே வந்து என்னை குழப்புற வேலைலாம் வச்சுக்காத. என்னெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என் மனசை கலைக்கிற வேலைலாம் நீ பண்ணிகிட்டு இருந்தா அப்புறம் நான் மனுஷியாக இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன்.
அப்படின்னுட்டு அவனோட கோட்டத்துக்கு ஓரமாக எறிகிறீங்க. அதையே பார்த்துட்டு இருந்த நீங்கள் டக்குன்னு உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறீங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகி முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்குறீங்க, அந்த கோட் அங்கேயே தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் அந்த கோட்டை போட்டுட்டு அப்படியே உங்கள் பின்னாடி நடந்து வந்தது, தென் உங்களை ஹக் பண்ணுது, அவனோட ஸ்மெல் அதெல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. மறுபடியும் அந்த கோட்டை போய் எடுக்கிறீங்க. உங்களையே அறியாமல் நீங்கள் அந்த கோட்டை லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க. அவனோட ஸ்மெல் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இருக்குது. ஏன்னு தெரியல, உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது. டக்குன்னு நீங்கள் ஒரு மாதிரி அந்த ஸ்மைலை வந்து கட் பண்ணிவிட்டு, ஆ இங்கே பாரு வயன், நீ டிஸ்ட்ராக்ட் ஆகுற. இங்கே பாரு, உனக்கு இப்போதைக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கவே கூடாது. நீ அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் உன் மைண்டில் இருக்கணும். இங்கே பாருடி, தேவையில்லாமல் யார்கிட்டேயும் உன் மைண்டை இழந்துடாத. அது மட்டும் இல்லாமல் நீ இழந்துட்டு போகிற அளவுக்கு அவன் ஒன்றும் ரொம்ப ஒர்த்தெல்லாம் கிடையாது. அவன் ரொம்ப உன்னை டீஸ் பண்ணுறான். அப்புறம் கஷ்டப்படுவ. ஒழுங்கு மரியாதையாக நீ ஒழுங்காக இருக்க பார்த்துக்கோ அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பேசிக்கிட்டு அவனோட கோட்டை தூக்கி ஓரமாக வச்சுட்டு மறுபடியும் படுத்து தூங்கிடுறீங்க. அட் மிட் நைட் உங்கள் ரூமில் ஒரு மாதிரி ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே தூக்கம் கலைஞ்சு கண்ணு முழிச்சு பார்க்குறீங்க. கரண்ட் இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் மொபைல் டார்ச் ஆன் பண்ணலாமேன்னு மொபைலை கையில் எடுக்கிறீங்க. அப்போ உங்கள் விண்டோ சைட் ஏதோ ஒரு சத்தம். அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாயிட்டு விண்டோவை பார்க்குறீங்க. அது யாரோ ஓப்பன் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி படக்கு 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 படக்குன்னு அடிக்குது. நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. டக்குன்னு மொபைல் டார்ச் ஆன் பண்ணுறதுக்கு வேக வேகமாக அதை ஓப்பன் பண்ணும்போது பதட்டத்தில் கீழே போட்டுடுறீங்க. ஸோ மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுது. ரொம்ப ஒரு மாதிரி பயப்படுறீங்க. இப்போ யாரோ உங்களை நெருங்கி வர மாதிரி இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பதட்டமாயிட்டு, யார் அது, யார் யாராக இருந்தாலும் ஒழுங்கு மரியாதையாக போயிடுங்க, இல்லைனா கத்திடுவேன். அப்பா வந்தால் பெரிய பிரச்சனையாயிடும். தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னுட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக பேக்வேர்டில் நடந்துக்கிட்டே பேசுகிறீங்க. இப்போ பக்கத்தில் வந்து அந்த பர்சன் உங்களை அப்படியே டைட்டாக வந்து இழுத்து பிடிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்மெல்லை நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க. சிமன் மேலே இருந்த அதே ஸ்மெல். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பதட்டம் ஆகுது. சிமன், சிமன் நீயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பதட்டத்தில் கேட்குறீங்க. என்னை விட எதுக்கு தேவையில்லாமல் இந்த நேரத்தில் என் ரூமுக்கு வந்திருக்க, முதல்ல தள்ளிப்போ. இங்கே பாரு, அப்பா வந்தான்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். ஒழுங்கு மரியாதையாக போ இங்கேருந்து அப்படின்ட்டு அவன்கிட்டேருந்து நீங்கள் நகர்ந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. பட் அவன் நகர மாதிரியே தெரியல. ரொம்ப டைட்டாக பிடிக்கிறான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி உங்கள் பாடி அவனோட பாடியில் அட்டாச் ஆகிருக்கிற ஃபீலு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி படபடன்னு ஆகுறீங்க. ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவனை பார்க்க ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அந்த இருட்டில் உங்களுக்கு முகமும் கூட சரியாக தெரியலை. அப்படியே அந்த உருவம் உங்களை நெருங்கி கீழே குனிஞ்சு உங்களை கிஸ் பண்ணுற மாதிரி வருது. நீங்கள் அப்படியே பயத்தில் கண்ணை ரெண்டுத்தையும் இறுக்கமாக மூடிக்கிட்டு, ப்ளீஸ் ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாத, வேணாம், எனக்கு பயமாக இருக்குது ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி கையெல்லாம் ஒரு மாதிரி பசிஞ்சிட்டு கண்ணை இறுக்கமாக மூடிட்டு பயத்தில் நின்றுட்டுருக்குறீங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே சொல்லிக்கிட்டே நிற்கிறீங்க. இப்போ பார்த்தா உங்களை பிடிச்சிட்டு இருந்த அந்த க்ரிப்பு இல்லை. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பொறுமையாக வந்து ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறீங்க. அங்கே ஒரு மாதிரி அழகாக உங்கள் பெட்டை சுற்றி கேண்டில்ஸ்லாம் ஏற்றி ரொம்ப ஒரு மாதிரி க்யூட்டாக தென் ரொமான்டிக்காக இருக்குது உங்கள் பெட்ரூமே. நீங்கள் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. அந்த கேண்டிலோட வெளிச்சத்தில் ஜெமன் அவ்வளோ அழகாக இருக்கான். நீங்கள் அப்படியே ரொம்ப ரசித்து பார்க்குறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அவனை ரசிக்கிறீங்கன்றது உங்களுக்கே ஃபீல் ஆகி டக்குன்னு அதை வந்து கட் பண்ணிவிட்டு, இந்த நேரத்தில் ஏன் ரூமில் நீ என்ன பண்ணுற, உனக்கு இங்கே என்ன வேலை, அப்பாவை கூப்பிட்டேன்னா அவ்வளோதான், என்ன ஆகும்னு தெரியும்ல, எதுக்கு தேவையில்லாமல் இப்படி வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்க, அதான் எல்லாமே ஈவினிங் உன்னை பார்த்து பேசினதோட சொல்லிட்டு வந்துட்டேன்ல, எனக்கு இதிலலாம் ஓகே இல்லைன்ட்டு அப்புறம் எதுக்காக என்னை ரூமுக்கு வந்தெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க. இப்போ மறுபடியும் வந்து அவங்கள க்ரிப்பாக பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். அவன் வந்து உங்களை ஹக் பண்ணதும் உங்களுக்கு வாய் வார்த்தையே வரலை. அப்படியே அமைதியாகிடுறீங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக நின்றுட்டுருக்க. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்த்துட்டே இருக்கிறான் ஐ கான்டாக்டில். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி படப்படன்னு ஆகிட்டு அவனை பார்க்க ஒரு மாதிரி தயங்கி போய் குனியை ஒரு மாதிரி நீங்கள் லைட்டாக ஹெட்டை டவுன் பண்ண அவங்க சின்ன பிடிச்சி அப்படியே தூக்குறான். நீங்கள் மறுபடியும் அவன் ஐஸை பார்க்குறீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி உங்கள் ஐஸை வந்து அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பார்த்துக்கிட்டே
ஒரு ஒன் சைடா அழகா சிரிக்கிறான். லைக் ஒரு ரொமான்டிக் மூட்ல நீங்க அத பார்த்ததுமே விழுந்துட்டீங்க. உங்களால அவன்கிட்டேருந்து கண்ண எடுக்கவே முடியல. அவ்வளோ அழகா சிரிச்சுட்டு இருக்கிறான். ஸோ அப்படியே சிரிச்சுட்டு இருந்தவன் உங்கள பார்த்துக்கிட்டே உங்ககிட்ட குனிஞ்சு பக்கத்துல வரான் கிஸ் பண்றதுக்கு. ஸோ நீங்களுமே கண்ண மூடி அவன கிஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. கண்ண மூடி கிட்ட வந்தவன் அப்படியே கண்ண திறந்து பார்த்தா, நீங்க கிஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்கறத பார்த்ததும் அவனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஸோ லைட்டா சிரிச்சுட்டு அப்படியே மறுபடியும் கிட்ட அவங்கள நெருங்கி வந்து அப்படின்னு அழகா கிஸ் பண்றான். ஸோ நீங்க அப்படியே அத ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாதிரியா ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல்ல பொறுமையா கண்ண திறக்கிறீங்க. உங்களுக்கு ஷைனஸ் தாங்கல. அவ்வளோ ஷை ஆகுது. நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆயிட்டு அவன அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு, "என்னடி என்ன பார்த்தாலே லபோ லிபோன்னு கத்துவ. இப்ப என்ன அமைதியா நிக்கிற? பேச வரலையா? ஆ?" அப்படிங்கிறான். இப்ப நீங்க அமைதியா அவனையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. "உனக்கு எப்படின்னு தெரில. ஆனா என்னை நீ டிஸ்டர்ப் பண்ணுறடி. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற. என்னால் இருக்க முடியல. அதான் உன்னை தேடி வந்துட்டேன். எனக்கு எப்போவுமே உன் பக்கத்தில் இருக்கணும். உன் கூடவே இருக்கணும். என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் பண்ணணும். ஆனால் உன்னை விட்டு நகர்ந்து என்னால் இருக்க முடியல. என்னால் சத்தியமாக முடியல ஆயன். எனக்கு இப்போவே வேணும்." அப்படின்னுட்டு அப்படியே அவங்கள பொறுமையாக கிஸ் பண்ணிக்கிட்டே அவங்கள பெட்டில் அப்படியே தள்ளுறான். நீங்கள் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. ரொம்ப ஒரு மாதிரி டீப்பாக கிஸ் போயிட்டுருக்கு. அவன் அவங்கள ரொம்ப அழகாக கிஸ் பண்ணிக்கிட்டே உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து அப்படியே இழுத்து அன்ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான். டபக்குன்னு நீங்கள் கண்ணை திறந்து எழுந்து உட்காடுறீங்க. காலையில் 8 மணி. அப்படியே ஒரு மாதிரி படப்படன்னு ஆகுது. பார்த்தா இப்போ நடந்த எல்லாமே கனவு. ஸோ அவ்வளோ ஒரு பதட்டம். உங்களுக்கு ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்காக நடந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி எழுந்திரிச்சு தலையில் கை வச்சுட்டு, ச்சீ இதெல்லாம் கனவா? ஐயோ! தூக்கத்துலேயே இப்போ வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ! நிம்மதியாக தூங்க கூட விட மாட்றானே இவனை வச்சுக்கிட்டு அப்படின்னுட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. கரெக்டாக ஃபோன் வருது. அப்படியே நீங்கள் ஒரு எரிச்சலோட சைடில் திரும்பி ஃபோனை பார்க்குறீங்க. ஏதோ புதுசாக நம்பராக இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அட்டன் பண்ணி, "ஹலோ" அப்படின்றீங்க. "என்னடி காலங்காத்தாலே சலிப்பாக ஹலோங்கிற? என்னாச்சு?" "ஆ வந்துட்டியா? ஐயோ என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டான். கடவுளே இந்த கிரியேச்சரை எதுக்கு என் பக்கத்துலேயே வச்சுருக்கீங்க? ஐயோ!" அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு புலம்புறீங்க. "ஏய் என்னடி என்னமோ புலம்புற? கொஞ்சம் சத்தமாக புலம்புனா எனக்கும் கேட்கும்ல. இங்கே பாரு, உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? காலங்காத்தால ஃபோன் பண்ணி எதுக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க? எனக்கு வேலை இருக்குது. நான் கிளம்பணும். பாய்." ஒரு நிமிஷம். என்ன சொல்லு சீக்கிரம்." "என் கோட் எனக்கு வேணும். அதை திருப்பி வாங்குறதுக்காக தான் கால் பண்ணேன்." அப்போ நீங்கள் செம்ம காண்டாயிட்டு, "பொல்லாத கோட்டு தந்து தொலைக்கிறேன். அம்மா நீ எல்லார்கிட்டையும் இப்படி தானா? இல்லை என்கிட்ட மட்டும் உட்காந்துருந்து பிளான் பண்ணிவிட்டு இப்படி பேசுவியா?" அப்படின்னு கேட்குறீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி ஹைட் பண்ணிவிட்டு சிரின்னு சிரிச்சுட்டு இருக்கிறான். பேசி தொலைடா." "அது என்னன்னு தெரில வயன். உன்னை பார்த்தா மட்டும் எனக்கு எங்கேருந்து தான் இதெல்லாம் பேசணும்னு தோணுதோ தெரில. அப்படியே உள்ளேருந்து ஊற்றுது வயன். மூத்தி கிழிக்குது. வச்சு தொலை. ஈவினிங்காக வந்து கோட்டை தந்துட்டு போகிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறீங்க. ஸோ அவனுக்கு அப்படியே பயங்கர சரி. அவசர அவசரமாக ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு கீழே போகிறீங்க. டைனிங் ஹாலில் அம்மாவும் அப்பாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கையில் கோட்டோட போனதும் அப்பாவும் அம்மாவும் ஒரு மாதிரியாக பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு ஜிமினை பிடிச்சிருச்சு. அதனால் அவனோட கோட்டை விட்டு போக மனசு இல்லாமல் கையிலே தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இருந்தாலும் உங்கள் முகத்தோடைய ரியாக்ஷன் சரியில்லை. ஒரு மாதிரி இரிட்டேட்ஃபுல்லாக இருக்கீங்கன்றது தெரியுது. அவங்க எதுவுமே பேசிக்கல. போகிறீங்க, சாப்பிட்றீங்க, அங்கேருந்து கிளம்பி வெளியே போயிடுறீங்க. இப்போ அப்பாவாலேயும் எதுவும் கேட்க முடியல. நீங்களே எதுவும் பேச்சு கொடுக்கல. ஸோ சரி ஓகே 2 நாள் போட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் விட்டுடுறாங்க. இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கும் போகிறீங்க. அங்கே போனதுமே ஹாய் வயன், குட் மார்னிங் வயன், என்னாச்சு ஒரு மாதிரியாக இருக்குது அதெல்லாம் கேட்குறாங்க. பட் நீங்கள் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் கேபினில் போய் உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. சடன்லி ஒரு சவுண்டு, லூஸு எத்தனை தடவை சொல்கிறது உனக்கு?
இதை செய்யாதன்னு சொன்னால் அதை மட்டும்தான் செய்வியா அப்படின்னு இப்போ கடுப்பாயிட்டு யாரா லூஸு அப்படின்னு சொல்லிட்டு படக்குன்னு எழுந்துக்கிறீங்க. பார்த்தா உங்களுக்கு பேக் சைட் கேபினில் ஒரு பொண்ணை இன்னொரு பையன் திட்டிகிட்ருக்கிறான். ஏதோ ஒர்க் இல்லை ஏதோ தப்பு பண்ணிட்டா போல், அதுக்கு திட்டிகிட்ருக்குறான். லைக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போல் அப்படி திட்டி பேசிகிட்டு இருக்கிறான். இப்போது நீங்கள் ஒரு மாதிரி கோவமாக எந்திரிச்சதும் சாரி வயன், நான் உங்களை சொல்லலை, நான் ஜஸ்ட் இவ கூட தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்ல, இப்போ நீங்கள் கொஞ்சம் காம் ஆகிட்டு சரி ஓகே கொஞ்சம் அமைதியாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ ஒரு மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸு தென் சிலர் கூப்பிடுறது அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே டிட்டோ ஜிம்மன் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஜிம்மனை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குது. அந்த டே ஃபுல்லாகவுமே உங்களுக்கு ஜிம்மனோட தாட்ஸ் தான். ஜிம்மன் கூட பேசினது, ஜிம்மன் கூட ஒரு மாதிரி நடந்து போனது, அவன் கூட சண்டை போட்டது, போதா குறைக்க அந்த கனவு வேறு அப்படி உங்களை வச்சு செய்யுது. ஸோ ஈவினிங்காக சீக்கிரமாக வந்து ஒர்க் முடிச்சுட்டு அந்த கோட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறீங்க. போகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம கடுப்பு. அவன் விஷயமாக நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து அவனை திட்டிக்கிட்டே தான் போகிறீங்க. ஸோ போயிட்டு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கடுப்பாகி இப்படி நின்றுட்டுருக்குறீங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஜெமன் தான் ஒரு பிளாக் டிஷர்ட் போட்டுட்டு கேஷுவல் ட்ரெஸ்ஸில் செம்ம அழகாக நின்றுட்டுருக்குறான். அவனை பார்த்ததுமே அவன் உங்களுடைய ட்ரீமில் வந்திருப்பான் இல்லையா, அது அப்படியே கடன்னு உங்களுக்குள்ளே ஓட ஆரம்பிக்குது. உங்களையே அறியாமல் உங்களுக்குள்ளே ஒரு ஷைனஸ், உங்கள் சீக்ஸ்லாம் அப்படியே ரெட்டிஷ் ஆகுது. தென் உங்களுக்கு வார்த்தை வரமாட்டேங்குது பேசுகிறதுக்கு. அப்படியே நின்றுட்டுருக்குறீங்க அவனை பார்த்த மேனிக்கு. அவன் அப்படியே உங்கள் முன்னாடி கையை அசைச்சிட்டு ஏய் என்னாச்சு அப்படியே நின்றுட்டுருக்க உள்ளவா அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பதட்டம் ஆகிட்டு இல்லை நான் கிளம்பணும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஏண்டா பொடி உன் கோட்டை கொடுக்க தான் வந்தேன், நீ வாங்கிக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீட்டுறீங்க. ஸோ அப்படியே அந்த கோட்டையும் பார்க்குறான், உங்களையும் பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறீங்கன்றது அவனுக்கு தெரியுது. ஸோ என்ன ரீசன் அவனுக்கு தெரியலை. அப்படியே பார்த்துட்டே இருந்தவன் டக்குன்னு கோட்டோடு சேர்த்து உங்கள் கையும் பிடிச்ச உள்ள இழுத்துட்டு டோரை வந்து சாத்துறான். ஏய் நான் தான் சொன்னேன்ல எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்பணும், நீ முதல்ல நகலை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நகலை போக அவன் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் சோஃபாவில் உட்கார வச்சுட்டு என்ன ஆச்சு உனக்கு இப்போது என்ன உனக்கு கடிச்சு முழுங்கிடுவாங்களா, ஓடுற அப்படியே அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. எங்கேயோ உட்காந்துரு வரேன் அப்படின்ட்டு உள்ளே போய் காஃபி 2 கப்பில் எடுத்துகிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு கப் தரான். நீங்கள் அப்படியே வாங்கி அதை கையில் வச்சுக்கிறீங்க. அவனும் உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் உட்காந்துட்டு அப்படியே அதை சிப் பண்ணுறான். நீங்களும் அப்படியே குடிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது அவனை பார்க்கவே. அது போக இப்போது வேறு செம்ம அழகாக வேறு உட்காந்துட்ருக்கான். உங்களால் பார்க்கவும் முடியல, பார்க்காம இருக்கவும் முடியல, அந்த மாதிரி இருக்குது. என்ன ஆச்சு உனக்கு, இங்கே பாரு தேவையில்லாமல் டிஸ்ட்ராக்ட் ஆகாத, உனக்கு அவன் செட் ஆக மாட்டான், தயவு செஞ்சு எதையும் சொதப்பாத, இங்கேருந்து சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டே அந்த காஃபி சிப் பண்ணிகிட்ருக்குறீங்க. அப்புறம் நேற்று வீட்டில் நான் ட்ராப் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் என்னை பற்றி ஏதாவது யோசிச்சியா அப்படிங்கிறான். இப்போ காஃபி சிப் பண்ண நீங்கள் பொலிச்சுன்னு துப்புறீங்க. பிகாஸ் உங்களுக்கு அந்த கேள்வி அப்படி நேற்று இன்றைக்கி ஃபுல்லாகவுமே அவனுடைய தாட்ஸ் தான். ஸோ உங்களால் பதில் சொல்ல முடியாமல் அப்படியே பார்த்துட்ருக்குறீங்க. அவன் என்ன, நான் கேஷுவலாக தான் கேட்டேன், எதுக்கு இப்போ எப்படி அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அந்த கப்பை வச்சுட்டு உங்களோட பேக்கை எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறதுக்காக நகல்றீங்க. இப்போது அந்த டோரை ஓப்பன் பண்ண கை தூக்கும்போது டக்குன்னு உங்களை அந்த டோர்லேயே பின் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மறண்டு போய் நிற்கிறீங்க. ஃப்ராடு, என்னமோ நீ மறைக்கிற, உன் திருட்டு மொழியில் அது நல்லாவே தெரியுது, சொல்லு என்னாச்சு உனக்கு, என்ன ஒரு மாதிரியாகவே இருக்க, உங்ககிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கே அப்படிங்கிறான். இப்போ உங்களால் பேசவே முடியல, அவ்வளோ க்ளோஸில் நிற்கிறான். எங்கள் பாரு ஜிமன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் சீக்கிரம் போகணும், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஒர்க் டென்ஷன் அவ்வளோதான், நான் கிளம்புறேன், தயவு செஞ்சு இப்படியெல்லாம் கேட்காத, நான்
போகணும், என்னை விட்டுறியா ப்ளீஸ் அப்படின்ட்டு உங்கள் கையை எடுக்க போகிறீங்க. அவன் டக்குன்னு அவங்க கை ரெண்டுத்தையும் மேலே தூக்கி அப்படியே லாக் பண்ணி வச்சுட்டு, ஹே என்ன என்கிட்டயே நடிச்சு காமிக்கிறியா? தோ பாரு, உன்னை பற்றி எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். நீ எந்த நாட்டில் எப்படி எப்படி இருப்பேன்னு. இங்கே பாரு, என்னமோ மறைக்கிற. எனக்கு அது தெரியாமல் இன்றைக்கி நான் உன்னை விடுறதா இல்லை. சொல்லு, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போகணும், என்னை விடு ப்ளீஸ் அப்படின்றீங்க. இப்போ அப்படியே கிட்டவே நின்றுட்டு இருந்தவன் அப்படியே குனிஞ்சு அவங்க பக்கமாக வரான். நீங்கள் இறுக்கமாக கண்ணை மூடிக்கிறீங்க. அவன் அப்படியே சிரிக்கிறான். அவங்க லிப்ஸ் கிட்ட வந்துட்டு, சரி இரு, நானே கூட்டிகிட்டு போய் விடுறேன், ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நானே போய்க்குவேன். எப்போ பார்த்தாலும் நீ கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு நான் ஒன்றும் குழந்தை இல்லை, எனக்கு போக தெரியும், தயவு செஞ்சு நான் விடுறியா ப்ளீஸ் அப்படின்றீங்க. இப்போ அவன் அப்படியே கிட்ட வந்துட்டு, நான் தான் டேட்டிங் கூப்பிட்டேன், நான் தான் உனக்கு பொறுப்பு. இப்போ என்னால் தான் என் வீட்டுக்கு வந்திருக்க, என் கூட்ட கொடுக்குறதுக்கு தானே, நானே கூட்டிகிட்டு போய் விடுறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. என்ன சொன்ன? நீ தான் டேட்டிங்க்கு கூப்பிட்டியா? அப்போ அப்பா உன்னை பார்க்க வரலையா? அப்போ ஜிமன் ஒரு மாதிரி லைட்டாக உன்னோட நாக்கை கடிச்சிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அப்புறமா சொல்கிறேன், இப்போ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோட்டை எடுத்துகிட்டு அப்படியே வரான். இப்போது அவனுடைய வீட்டை லாக் பண்ணிவிட்டு கார் கிட்டே போயிட்டுருக்குறான். நீங்கள் அப்படியே பின்னாடியே ஓடிட்டு, ஜிமன் ஒழுங்கா உண்மையை சொல்லு, என் அப்பா உன்னை பார்க்க வரலையா? நீ தான் என் அப்பாவை பார்த்தியா? நீ தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியா? உண்மையை சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, உன் அப்பா தான் என்னை வந்து பின் பண்ண. இல்லை, நீ போய் சொல்கிற, நீ உண்மையாக பேசுனா இப்படியெல்லாம் திணற மாட்ட. ஒழுங்கா சொல்லு, நீ தான் என் அப்பாவை பார்த்தியா? என் அப்பா கிட்டே வந்து பேசுனியா? ஏ உனக்கு என்ன மனசில் பெரிய இவன் நினைப்பா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான்லாம் வந்து உங்கள் அப்பா கிட்டே பேசலை. அவர் தான் வந்து என் பொண்ணை டேட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டார். சரி பண்ணி பார்ப்பவேன்னு நான் வந்தேன். வந்து பார்த்தா தான் நீன்னு தெரிஞ்சது. அதனால தான், மற்றபடி எதுவுமே கிடையாது. நான்லாம் உன் அப்பா வந்து மீட் பண்ணல. இல்லை இல்லை, நீ போய் சொல்கிற, எனக்கு நல்லா தெரியுது, நீ போய் சொல்கிற. இப்போ ஜிமன் எதுவுமே பேசலை, அமைதியாக இருக்கிறான். ஸோ நீங்கள் கேட்டுக்கிட்டே வரீங்க, அவன் நோ சொல்லிக்கிட்டே இருக்கிறான், நான் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் ரொம்ப துருவி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பக்கம் சிரிப்பாகவும் வருது, இன்னொரு பக்கம் ஐயோ வளரிட்டனே அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஆக்சுவலி ஜிமன் தான் அவங்கள வந்து காலேஜ் டேஸ்லேருந்தே லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவனுக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அட் த சேம் டைம் உங்களை டீஸ் பண்ணுறதும் அவனுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். பிகாஸ் நீங்கள் டீஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி குழந்தையாக மாதிரி அவன் கூட சண்டை போடுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் ஆகுறது அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். பட் உங்ககிட்ட அதெல்லாம் வெளிக்காமிச்சிக்கவே மாட்டான். ஸோ அப்படியே அவங்க காலேஜஸ் போயிட்டு இருந்திருக்கோம். அவங்க ஸ்டடீஸ்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமேட்டு அவன் கண்டிப்பாக அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணுன்ற ஆசையோடு இருந்திருப்பான். பட் உங்களுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு எய்ம் இருக்குது, ஒரு ட்ரீம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்காக அவன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். பட் கொஞ்ச நாட்களாகவே அவனுக்கு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுற ஃபீல், உங்கள் கூடவே இருக்கணுன்ற ஃபீல், உங்கள் மேலே இருக்கிற லவ் இன்க்ரீஸ் ஆகி அவங்கள எப்படியாவது மேரேஜ் பண்ணிக்கிட்டு உங்கள் கூட இருந்து உங்களோட ட்ரீம்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல். ஸோ உங்கள் அப்பாவை மீட் பண்ணி உங்கள் அப்பா கிட்டே பேசியிருந்திருப்பான். இப்போது உங்கள் அப்பா வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக ஒரு நல்ல லைஃப் இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவருமே இந்த டேட்டிங்கை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் நடந்தது தான் இது எல்லாமே. இப்போ நீங்களும் நீ உண்மையை சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருக்க. அவனும் நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் பொய்யெல்லாம் சொல்லலை, நான் ஒன்றும் இதெல்லாம் பண்ணலன்னு உங்களுக்கு சொல்லி ஆல்மோஸ்ட் உங்கள் வீட்டுக்கிட்டே வந்துடுறீங்க. இப்போ கரெக்டாக அவங்கள ட்ராப் பண்ணுற நேரத்தில் ஜிமனுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா உங்கள் அப்பா தான். ஸோ அவன் அப்படியே அவங்களையும் பார்த்துட்டு அந்த கால் அப்படியே ஸ்பீக்கர் ஆன் பண்ணி அப்படியே ட்ரைவ் பண்ணிக்கிட்டே பேசுகிறான். சொல்லுங்க அங்கிள். அது ஒன்றும் இல்லை ஜிமன், நானும் ஆண்டியும் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே வந்திருக்கோம். நைட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். வயன் தனியாக இருக்க பயப்படுவா, அதான் நீ கொஞ்சம் வயன் கூட போய் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜிமன் அப்படியே பிரைட்டாக சிரிச்சுட்டு, அஃப்கோர்ஸ் அங்கிள், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இருந்துப்பேன் அப்படின்னு சொல்ல வரீங்க. அதுக்குள்ளே காலை கட் பண்ணி விட்டுறான். ஸோ இப்போ நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு, எங்கள் பாரு ஜிமன், எனக்கு தெரியும் நீ எல்லாத்தையும் வேணும்னு தான் பண்ணிகிட்ருக்குற,
எனக்கு என் வீட்டில் இருந்துக்க தெரியும். நான் ஒன்றும் பயப்படுறதுக்கு குழந்த இல்லை. நான் பார்த்துப்பேன். நீ ஒன்றும் எனக்கு கூட இருக்க தேவையில்ல. நீ இருந்தால் தான் எனக்கு பயமே." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு லபோ லிபோன்னு கத்திட்டு கார் விட்டு கீழே இறங்குறீங்க. எங்கே டோரை வேகமாக திறந்துட்டு சாத்தி விட்டுருவாளோ அப்படின்ற பயத்தில் ஜெமினுமே வேகமாக காரை லாக் பண்ணி விட்டுட்டு அப்படியே உங்கள் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே வேகமாக போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் முன்னாடியே உள்ளே போயிடுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு என்ன பண்ணுறது இவனன்ற மாதிரி டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. எனக்கு என்ன, நீ பாட்டுக்கு இரு அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே உள்ளே போயிட்டு அவன் சோஃபாவில் உட்காந்துக்கிறான். நீங்கள் அவங்க ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு பொறுமையாக ஒரு 1 ஹவருக்கு அப்புறமேட்டு கீழே இறங்கி வரீங்க. இப்போ ஜெமினை பார்க்குறீங்க. அவன் பாட்டுக்கு ஹாலில் உட்காந்து மொபைலை வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறான். நீங்கள் கீழே இறங்கி வந்ததும் அப்படியே உங்களை பார்த்து திரும்புகிறான். நீங்கள் அப்படியே கண்டுக்காத மாதிரியே இறங்கி கிச்சனுக்குள்ளே போயிடுறீங்க. கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஒரு 5 மினிட்ஸில் வெளியே எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா ஜெமன் காணோம். நீங்கள் அப்படியே நல்லா எட்டி பார்க்குறீங்க. என்ன, இங்கே தானே உட்காந்துட்டு இருந்தான், அதுக்குள்ளே எங்கே போயிட்டான்? ஒரு வேளை நம்ம கண்டுக்கலன்னதும் வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டானோ? அப்போ நம்ம மட்டும்தான் இருக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டு அப்படியே லைட்டாக திரும்ப போக இப்போ பேக் சைட்லேருந்து வேகமாக யாரோ ஹக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். நீங்கள் அப்படியே படக்குன்னு இடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரியாக நிற்கிறீங்க. ஸோ அவனோட ஹேண்டு அப்படியே உங்கள் வேஸ்ட்டை பயங்கர டைட்டாக வந்து இறுக்கி பிடிக்குது. நீங்கள் அப்படியே குனிஞ்சு பார்க்குறீங்க. அப்புறமா நிமிர்ந்து அவனோட ஃபேஸ் பார்க்குறீங்க. அப்படியே ஒரு மாதிரி குனிஞ்சிட்டு உங்கள் ஷோல்டரில் அவனோட ஃபேஸ் வச்சுட்டு, "என்னடி போயிட்டேன்னு நினச்சிட்டியா?" அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு, "செல்லம் தள்ளி போறியா? யாரை கேட்டு என்னை வந்து இப்படி ஹக் பண்ணுற? தள்ளிப்போ" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திக்கி திணறி சொல்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறது கூட அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இன்னும் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நெருக்கமாக நின்றுக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் அப்படியே இன்னும் நர்வஸ் ஆகிட்டு, "ஜெமன் என்ன பண்ணுற நீ? முதல்ல கையெடு, எனக்கு இப்படி பண்ணுறதெல்லாம் பிடிக்காது, முதல்ல தள்ளிப்போ" அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட ட்ரை பண்ணுறீங்க. அவன் டக்குன்னு அவங்கள அப்படியே திருப்பிட்டு உங்களை ஃப்ரெண்ட் சைட்லேருந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்ருக்குறான். நீங்கள் நிமிர்ந்து அவனை பார்க்குறீங்க. உங்களுக்குள்ளே ஒரு மாதிரி ஷை வருது. தென் உங்கள் சீக்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகுது பிங்கிஷாக. அது போக உங்கள் ஹார்ட் பீட் படப்படப்படன்னு ரைஸ் ஆகுது. அவங்க முகத்தில் கோவமே இல்லை. அவங்களுக்கு அப்படி ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலில் இருக்கிறீங்க. ஸோ ஜெமனுக்கு நீங்கள் என்ன ஃபீலில் இருக்கிறீங்கன்னு நல்லாவே புரியுது. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். லைக் உங்கள் ட்ரீமில் சிரித்த மாதிரி. நீங்கள் அவ்வளோதான் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாகி நின்றுட்டுருக்குறீங்க. "இப்போ சொல்கிறேன்டி, நான் தான் உங்கள் அப்பா கிட்ட வந்து பேசினேன். ஆமாம், ஒத்துக்கிறேன். எனக்கு உன் மேலே லவ் இருக்குது. நான் தான் உங்கள் அப்பா கிட்ட வந்து உங்கள் பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் டேட் பண்ணணும்னு கேட்டேன். போதுமா?" அப்படிங்கிறா. இப்போ நீங்கள் எதுவுமே சொல்லலை, அமைதியாக நிற்கிறீங்க. "ஏன் எதுக்குன்னெலாம் என்கிட்ட கேட்காத, அதெல்லாம் எனக்கு தெரில. காலேஜில் அத்தனை பொண்ணுங்க என் பின்னாடி வரும்போது எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே தெரியுற இந்த 2 கண்ணையும் ஒன்றையும் தான் பிடிச்சிருந்துச்சு. அதான் அப்பாவே டிசைட் பண்ணிட்டேன். அது தெரில, கொஞ்ச நாள் உனக்காக வெயிட் பண்ணணுன்னு தோணுச்சு. ஆனால் ரீசன்ட் டேஸில் நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலடி. உன்னை பார்க்கணும், பேசணும், உன் கூடவே இருக்கணும், உன் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கணும். தோ இப்படி அழகாக நெருக்கமாக கட்டி பிடிச்சிட்டு உன்னை பார்த்துட்டே இருக்கணும், உன்னை கொஞ்சணும், இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் என் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு. அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணணுன்னு நான் வந்துட்டேன்" அப்படிங்கிறான். இப்போது ஜெமின் வாயிலேருந்து எப்படியெல்லாம் வருமா அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமாக நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. அவன் நீங்கள் பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி திகைச்சு போய் பார்க்குவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவங்கள பார்த்துட்ருக்குறான். "என்னடி எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தெரியிறவன் இப்போ என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறானே அப்படின்னு நினைக்கிறியா?" அப்படின்னு கேட்குறான். "ஆ ஆ ஆ அப்படின்னு ஆமான்னு தலையாட்டினவங்க டக்குன்னு இல்லைன்னு தலையாட்டுறீங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணுற ரியாக்ஷன்ஸ் அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது. ஸோ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தவன் டக்குன்னு அவங்களுடைய சீக்ஸில் அப்படியே கை வச்சு அப்படின்னு அழகாக கிஸ் பண்ணுறான். அவ்வளோதான், ஃப்ளாட்டு ரொம்ப ஒரு மாதிரி மெல்ட்டிங்காக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு கண்ணை ஒரு மாதிரி சிமிட்டி அவனை பார்த்துட்ருக்குறீங்க. அவனுக்கு நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது அவ்வளோ பிடிச்சிருக்கு. அப்படியே ரசிக்கிறான் அவங்கள. "எங்கே பாரு ஓயன்,
எனக்கு உன்னை பிடிக்கும். உன்னை லவ் பண்ணுறதுலேருந்து டீஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாமே எல்லாமே உன்கிட்ட மட்டும்தான் பண்ணணுன்னு தோணும். அதுக்காக உன் பெர்மிஷன் இல்லாமலாம் உன்னை நான் எடுத்துக்க மாட்டேன். அதெல்லாம் நீ நினச்சி பயப்பட வேணாம். உனக்கு பிடிச்சா மட்டும்தான். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்ட்டு அழகாக சொல்லிகிட்ருக்குறான். இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் சத்தியமாக நோ சொல்லணுன்னு வாய் வரவே மாட்டேங்குது. ஆனால் உன்கிட்ட இதெல்லாம் இப்போவே சொல்லிடணுன்னு நான் பிளான் பண்ணிகிட்டே வரல சத்தியமாக. ஆனால் ஏன் தோணுச்சுன்னு தெரில, சொல்லிட்டேன். அண்ட் இவ்வளோ நாள் உன்னை டீஸ் பண்ணன்றதுக்காக இதை வச்சு என்னை தயவு செஞ்சு டீஸ் பண்ணிடாதடி, நான் ரொம்ப பாவண்டி அப்படின்னு பாவமாக பவுட் பண்ணுறான் அவங்கள பார்த்து. இப்போ நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. சரி, நான் ஹாலில் போய் உட்காடுறேன். இதுக்கு மேலே இருந்தால் என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து லீவ் ஆக போக, இப்போ என்ன நினச்சிங்களோ தெரியல, டக்குன்னு அவனுடைய கோட்டை பிடிச்சி இழுத்து அப்படின்னு க்யூட்டாக கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஷை, ஷாக் எல்லாம் கலந்த கலவையாக டக்குன்னு திரும்பி கிச்சன் ஸ்லாப்பை பிடிச்சிக்கிட்டு இறுக்கமாக கண்ணை மூடிட்டு நிற்கிறீங்க. ஸோ உங்களோட இந்த டக்கு ரியாக்ஷன் அவனுக்கு என்னமோ அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. அவங்கள டப்புன்னு திருப்பி அந்த ஸ்லாப்பில் ஏற்றி உட்கார வச்சுட்டு உங்கள் முகத்தை அப்படி ஒரு ஆர்வமாக பார்க்குறான். அவனோட பார்வையில் உங்கள் பதில் என்னன்றது நல்லா தெரியுது. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்தவங்க, என்ன பார்க்குற, நான் அவனும் உன்ன மாதிரியெல்லாம் கிடையாது, எனக்கு காலேஜ் டேஸில் இருந்தெல்லாம் உன்னை பிடிக்காது, எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற, அப்புறம் எப்படி பிடிக்கும், ஆனால் இப்போ ஏன் பிடிச்சதுன்னு எனக்கு தெரியலை, உன்னுடைய தாட்ஸாகவே இருக்குது, யார் எனக்கு கூப்பிட்டாலும் நீ என்னை கூப்பிட்ற மாதிரியே ஃபீல் ஆகுது, நான் டிஸ்டர்ப் ஆகுறேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. இப்போவும் எனக்கு ஃபுல்ஃபில்டாக அவனை பிடிச்சிருக்கான்னு கேட்டால் எனக்கு பதில் இல்லை தான். ஆனால் உன்னால் வந்த மாதிரி எனக்கு யார் மேலேயும் எந்த டிஸ்டர்பன்ஸும் வந்தது கிடையாது. இப்போ கூட உன்கிட்ட நான் ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் யாரையும் நான் ஹக் பண்ணுறதுக்கு கூட அலோவ் பண்ணதில்லை. எனக்கே தெரியுது எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு, ஆனால் என்ன ரீசன்னு சொல்ல தெரில. ஃப்யூச்சரில் உன் கூட இருந்தால் ஹாப்பியாக இருப்பேன்னு இப்போ நம்புகிறேன். என் நம்பிக்கையை காப்பாற்றவே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி அழகாக கேட்குறீங்க, க்யூட்டாக. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருந்த ஜெமன், நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்களான்னு ஒரு மாதிரி செம ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே கேட்டுட்டு ஷைனஸில் ஒரு மாதிரியாக உட்காந்துட்ருக்குறீங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்த ஜெமன் அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ உங்களுக்குமே ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்குது. சண்டை போட்டு ஆரம்பித்த டேட்டிங் இப்போ ஒரு அழகான க்யூட்டான ஒரு லவ் ப்ரப்போசலோட அப்படியே வந்து எண்ட் ஆகுது. ஸோ இந்த எஃப்எஃப்பை நம்ம இங்கேயே எண்ட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்களே வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு குட்டியான க்யூட்டான ஒரு ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சு கேட்டு முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் கமெண்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரியில் பார்க்குற வரைக்கும் லவ் யூ ஆல், மிஸ் யூ ஸோ மச். டாடா, பாய்.